ஹாய் மக்களே, என்னடா இவன் நாசில்லாம் உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தானே பாக்குறீங்க. இன்னைக்கு ஒரு கேக் பண்ண போறோம். அதுல நாசில் ஒர்க் எதுவுமே இல்ல. கஸ்டமர் வந்து ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பியிருந்தாங்க. செகண்ட் பர்த்டேக்காக ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஸ்பாஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம். கஸ்டமர் அனுப்பின பிக்ல ஃபுல்லாக ஃபாண்டன்ட் வச்சு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃபாண்டன்ட் இல்லாமல் சாக்லேட்ல தான் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அடுத்து நாங்கள் கம் கோட் தான் கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதை எடுத்து நம்ம வந்து ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உள்ள சாக்லேட் ஃபில்லிங் எல்லாமே வச்சு ஓவனா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கம் கோட் முடிஞ்சது. அடுத்து நம்ம மெயின் கோட்டு போட்டு மேலே சாக்லேட்டும் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ரிப்பன் இருந்துச்சு. அதுக்காக நான் எடிபிள் ரிப்பன் தான் நாங்கள் வாங்கி ஃபுல்லாக சுற்றி நாங்கள் ஒட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மிக்கி மவுஸ் அப்புறம் வந்து நம்பர் 2 இது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி ஒட்டி எடுத்துட்டோம். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. கேக் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி கேக் உங்களுக்கு ஆர்டர் பண்ணா ஸ்க்ரீனில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாகர்கோவில் சிட்டிக்குள்ள ஃப்ரீ டெலிவரி தான். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கேக்கை சாப்பிட்டுட்டு ரிவ்யூ அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுக்கு செலிப்ரேஷன் பிக்கும் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய். பாய்.